வணக்கம் உறவுகளே. இந்த காணொளி வந்து ஒரு தெளிவுபடுத்தல் காணொளியா இருக்கும். இப்ப வந்து அதிகம் வந்து பேசப்படுற ஒரு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேரோட ஃபோன் வந்து வேலை செய்யாது. நிறைய பேருடைய ஃபோன் வந்து பிளாக் பண்ணப்படும்னு சொல்லி செய்திகள் வந்து நிறையவே பரவிட்டு இருக்கு. அது சம்மந்தமாக அது என்ன செய்தி, என்ன பிரச்சனை என்ற சம்மந்தமாக தான் இந்த காணொளி வந்து தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்கும். அந்த துறையில இருக்கிறபடியாலும் அது சம்மந்தமாக நானும் வந்து கொஞ்சம் தேடி அறிஞ்சு கொண்ட விடயங்கள வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படி நடக்க போகுது? என்னென்ன பிரச்சனைய நீங்க சந்திக்க வேண்டி வரும்? இந்த மொபைல் ஃபோனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது ஸ்ரீலங்காவில் என்று தான் நாங்க கதைக்க போறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். இலங்கையில வந்து ஒரு ஃபோன வந்து நாங்கள் வேண்டுமென்றாலோ, இல்லையென்று சொன்னா இங்க கொண்டு வரண்டாலோ, இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதாவது ஒரு திணைக்களம் மாரி இருக்குது. அவங்களூடாகத்தான் வந்து நாங்கள அப்ரூவல் எடுத்து, அதாவது அனுமதி பெற்று தான் இங்க வந்து ஃபோனை ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு வரலாம். அதாவது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யலாம். அப்படியான ஒரு சட்டம் வந்து அது நீண்ட காலமாயே இருக்குது. இதை விட இலங்கைக்கு வந்து வேறு வழியிலேயும் வந்து ஃபோன்கள் வரும். இப்போ உங்களோட சொந்தக்காரர் யாராவது வெளிநாட்டிலேருந்தா கொண்டு வருவாங்க. சில பேர் வந்து வேறு நாடுகள்லேருந்து கலவாக கொண்டு வந்து இங்கே வச்சு விற்பாங்க. அப்படி வேண்ட ஃபோனுகள் அப்படி எல்லாமே நிறைய ஃபோனுகள் வந்து இப்போ இலங்கையில் பாவனையில் இருக்குது. இதை வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால், இந்த டிஆர்சிஎஸ்எல் வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு நடைமுறையை கொண்டு வர போகிறாங்க. 2025 ஜனவரி மாதம் 29ஆம் தேதி பிறகு நீங்கள் வேண்ட ஃபோன் எல்லாமே வந்து கட்டாயம் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் வந்து பதிவு செய்திருந்த ஃபோனை தான் நீங்கள் வேண்ட சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது சம்மந்தமான முழுமையான விளக்கத்தை நான் உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன். இந்த காணொலியில் வந்து ஏன் நாங்கள் இந்த இமி நம்பரை பதிவு செய்யணும், இமி நம்பரை பதிவு செய்யாட்டி என்ன பிரச்சனை நடக்க போகுது, இதை பதிவு செய்யாமல் நீங்கள் விடலாமா, எவ்வாறு வந்து இந்த இமி நம்பரை பதிவு செய்யலாம் என்ற நிறைய விடயங்களை பேச போகிறோம். ஒரு பொதுவான ஒரு நடைமுறை எல்லா நாடுகளிலையும் இருக்கும். அந்த ஒரு மொபைல் ஃபோனோ இல்லைன்னு சொன்னால் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை வந்து நாங்கள் அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது கட்டாயம் வரி செலுத்தணும். அதே நேரம் அந்த சாதனங்களை வந்து பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து எல்லா நாட்டு சட்டங்களுக்கும் பொதுவான ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்து இதுவரை காலமும் இலங்கையிலேயும் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு சட்டம். ஆனாலும் வந்து அதுலேயும் வந்து சில பலவீனங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால், நிறைய பேர் வந்து ஃபோனை பரிசாக வேறு நாடுகள்லேருந்து கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து களவாக கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி களவாக கொண்டு வந்த ஃபோனை கொண்டு வந்து கடையில் விற்றுருப்பாங்க. அப்படியான ஃபோன் எல்லாம் வந்து இவ்வளோ காலமும் பாவச்சிட்டு இருந்தாங்க. இனி வந்து அப்படியான ஃபோன்களை வந்து வேண்டாம் என்று சொல்லி, அதாவது அவ்வாறான ஃபோன்கள் வந்து நீங்கள் கொண்டு வரும்போது, இந்த இலங்கை நாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். அவ்வாறான ஃபோன்களை வந்து நீங்கள் இனி வந்து பாவிக்கிறதுல வந்து சிக்கல் இருக்க போகுது. தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணைக்குழு வந்து இப்போ புதிய நடைமுறை ஒன்றை கொண்டு வர போகிறாங்க. வருகின்ற 29ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வந்து இப்படி இந்த இமி நம்பரை வந்து இலங்கையில் பதிவு செய்யாத மொபைல் ஃபோன்களை வந்து பாவிக்க முடியாது. அவ்வாறான ஃபோன்களை வந்து நீங்கள் பாவிக்க முடியாமல் போகுது. என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், அதை வந்து ஃபுல்லாக நிறுத்த போகிறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபோன் சும்மா நீங்கள் பாவிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நெட்வொர்க்கோட வந்து நீங்கள் வந்து இணைக்க முடியாமல் போகும். வைஃபை மூலம் சில வேலை நீங்கள் இணைக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் அதாவது ஒரு சிம்மை போட்டு பாவிக்க இல்லாமல் போகும் என்ற நிலப்பாடு தான் தோண்ட போகுது. முதலாவது நாங்கள் பார்த்துருவோம் என்னென்னு சொன்னால், இந்த இமி நம்பர்னு சொன்னால் என்னென்னா, ஒரு சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதனங்களுக்கு வழங்கப்படுற ஒரு குறியீடு தான். அதாவது ஒரு அடையாளம் காண்பதற்காக வழங்கப்படுற ஒரு நம்பர்ஸ் தான். அந்த சிஸ்டம் தான் வந்து இமி நம்பர். அது நிறைய சாதனங்களுக்கு பொறுத்தும் எல்லா வகையான சாதனங்களுக்கும் வந்து அந்த இமி நம்பர் இருக்குது. அதை வந்து நாங்கள் எவ்வாறு இந்த இலங்கையில் வந்து பதிவு செய்கிறோன்னு சொன்னால், நார்மலாக வந்து நீங்கள் ஒரு ஃபோனை வந்து இலங்கைக்கு கொண்டு வரீங்கன்னா கட்டாயம் வந்து இதை வந்து நீங்கள் பதிவு செய்வீங்க. ஃபோன் வேண்டுறவங்களாக இருக்கட்டும், ஒரு நிறைய ஓர்டரை வந்து வேண்டி இங்கே வந்து விற்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்களும் கட்டாயம் அதுக்கு ஒரு வரியை செலுத்தி தான் நீங்கள் கொண்டு வர போகிறாங்க. எந்த ஒரு நிறுவனம் என்றாலும் இந்த இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவில் வந்து பதிவு செய்து தான் ஃபோனை கொண்டு வந்து விற்க முடியும். அதுதான் உலக காலம் இருந்த நடைமுறை. ஆனால் நிறைய ஃபோன்கள் வந்து களவாக கொண்டு வரது, மற்றது நிறைய நண்பர்கள் பரிசளித்து வெளிநாட்டிலேருந்து கொண்டாடுறது, வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது அங்கேருந்து வேண்டி கொண்டது உங்களோட ஃபோன் மாதிரி கொண்டு வரது, அதெல்லாமே வந்து நிறைய ஃபோன் வந்து இலங்கைக்குள்ளே வந்துடுது. இப்படி வரதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு குற்றச்செயல் நடக்கும்போது ஒரு வரி நங்கான்றதோ இல்லைன்னு சொன்னால் நாட்டுக்கான வரியை வந்து அறவிட முடியாமல் போகும். இப்படியான வர ஃபோன்களுக்கு வளமையாக ஒரு ஃபோன் வந்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு வரி செலுத்தணும். அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், ஒரு வரி செலுத்தாமல் நீங்கள் உங்களோட பாவனையில் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வரி செலுத்தாமல் போவீங்க. அதால் நாட்டுக்கு நஷ்டம் ஏற்படும். இது ஒரு முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபோன் களவு போச்சுன்னு சொன்னால் உங்களால் கண்டுபிடிக்கலாம் போகும். இலங்கையில் இருக்கிற அந்த பதிவு செய்யப்பட்ட ஃபோன்களை தான் வந்து ஓரளவு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். யார் பாவிக்கிறாங்க இல்லைன்னு சொன்னால், ஒரு குற்றச்செயல் நடக்கும்போது அவங்கள வந்து தேடுறதுக்கும் இந்த இமி நம்பர்ஸ் வந்து முக்கியமாக வந்து பங்காட்டும். ஏன்னு சொன்னால், அதுக்குள்ளே வந்து எந்த சிம் போட்டு பாவிக்கிறாங்க, ஏற்ற பேரில் இருக்குது என்ற விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓரளவு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வந்து கட்டாயமாகிற நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எல்லா வகையான ஃபோனுகளுக்கும் வந்து இந்த இமி நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், சில கீ ஃபோனுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிஸ்டம் இருக்காது.
அதுகளை பிளாக் பண்ணுறதுலாம் நிறைய சிக்கல் இருக்க போகுது. அது இல்லாமல் என்ன மாதிரி செய்வாங்க, அது சம்மந்தமான அப்டேட் வந்ததுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதால் இந்த இமி நம்பர் வந்து பதிவு செய்யாததால் யார் யாருக்கு பிரச்சனை, இப்போ நீங்கள் ஃபோன் பாய்க்கிறால என்னென்ன பிரச்சனைன்னு தான் சொல்ல போகிறேன். அவங்க சொல்லியிருக்கிறதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 29ஆம் தேதி ஜனவரி மாதம் 29ஆம் தேதி 2025க்கு பிறகு தான் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட போகுது. அதாவது அதன் பிற்பாடு தான் நீங்கள் ஒரு ஃபோன் வேணினாலோ இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபோனை வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்தாலும் வந்து இந்த பதிவு செய்ய வேண்டிய முறை ஒன்று உருவாக்கப்பட போகுது. ஏற்கனவே வந்து இருந்துச்சு. அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தேடி பார்த்தேன், அதை பெரும்பளவில் காண இல்லை. அதுலேயே வந்து நிறைய மாற்றம் கொண்டு வர போகிறாங்களாம். என்னென்னு சொன்னால் இவ்வளோ காலம் இருந்த முறைகளிலிருந்து இது வந்து மாறப்போகிற வழியாக அதுலேயும் கொஞ்சம் திருத்தங்கள் வந்து செய்துட்டு இருக்கிறபடியாக நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 29ஆம் தேதி பிறகு அது ஒரு சரியான முறையில் இயங்கும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற முறையின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சில வேலை பழைய பதிவுகளோடு தான் நிறைய இருக்குது. சில அப்டேட்டுகள் நான் பார்த்துருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய முறைகள் நிறைய இருக்குது. சில வேலை அதைத்தான் செய்வாங்களா, ஆனால் பெரும்பாலும் நான் அறிஞ்ச மட்டில் அவங்க அதை வந்து நிறைய வந்து மாற்றம் செய்துட்டு இருக்கிறாங்க. 29ஆம் தேதி பிறகு தான் அது பெரும்பாலும் பதிவு செய்யக்கூடிய மாதிரி வருமானு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் பட்டன் அமர்த்தி நீங்கள் நார்மலாக வந்து பதிவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ என்ன முறையில் இந்த ஃபோனை கொண்டு வந்தீங்க, அதை எப்படி வேணுங்க, அதுக்குரிய பில்லுகள் எல்லாம் அதில் பதிவு செய்து ஒருவேளை வந்து அதுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரலாம். சில வேலை பார்த்தீங்கன்னா பரிசாக கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டி வரலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களோட அடையாள அட்டை இலக்கங்களை கொடுத்து அதை நீங்கள்லாம் பாவிக்கிறீங்க ரெண்டத்தை மட்டும் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நிறைய முறையில் இருக்குது. அது சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு பிறகு போடுறேன். சில பேர் வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க, நான் வந்து இப்போ பாவிக்கிற ஃபோனை வந்து பதிவு செய்யணும், அது அப்படி பதிவு செய்யாட்டி என்ன ஃபோன் வந்து வேலையாக போயிடும்னு சொல்லி சில தவறான காணொலிகள் வந்து பகிரப்பட்டிருக்கு. நானும் அதை பார்த்துருந்தேன். நீங்கள் இப்போ இந்த 28ஆம் தேதி மட்டும், அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2025 மட்டும் நீங்கள் பாவிச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்ன ஒரு ஃபோன், அதுக்கு சம்மந்தமான பதிவுகள் செய்ய தேவையில்லை. என்னென்னு சொன்னால் அது ஏற்கனவே அந்த சிம் நீங்கள் அந்த ஃபோனில் போட்டு நீங்கள் பாவிச்சிருந்தீங்கன்னா அதுக்குரிய ரெக்கார்ட் வந்து அவங்க நெட்வொர்க்கால் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோன் தவிர்ந்த 29ஆம் தேதிக்கு பிறகு தான் நீங்கள் சிம் போட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து பதிவு செய்யணும். இல்லை ஜனவரி 28க்கு முதல் நீங்கள் அதுக்குள்ள ஒரு சிம்மை போட்டு உங்களுடைய ஒரு தொலைத்தொடர்பு சாதனத்தை வந்து இயக்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான பதிவுகள் வந்து எதிர்காலத்தில் மேற்கொள்ள தேவையில்லை. அதுக்கான வேறு முறைகள் சிலவில் வேறு தான். அவர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. உங்களோட ஃபோனுக்கு எந்த பிரச்சனையும் பெறாது. இந்த 29ஆம் தேதிக்கு பிறகு தான் நீங்கள் ஒரு ஃபோனை வந்து புதுசாக இயக்குறீங்க, இல்லைன்னு சொன்னால் புதுசாக ஒரு ஃபோனை வேண்டி சிம் போடுறீங்கன்னா அந்த ஃபோன் வந்து கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நெட்வொர்க் ஒரு பாவிப்பீங்களான ஒரு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் டயலாக் இல்லைன்னு சொன்னால் ஏர்டெல் மொபைல் அப்படி ஏதாவது ஒரு ஸ்ரீலங்கா நெட்வொர்க்கை நீங்கள் பாவிக்கும் போது அவங்க சிம் கார்டு போட்டிங்கன்னா ஒர்க் பண்ணாது. அவ்வளோ தான். மற்றபடி நீங்கள் கேம் விளையாடுறது கேமராவுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா அந்த ஃபோனுகளை யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில வேலை வந்து அதுகளும் பாவிக்க இல்லாமல் பிளாக் பண்ண இல்லை. ஆனால் இப்போ அறிஞ்ச மட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த நெட்வொர்க்கு தான் துண்டிப்பாங்க. அதாவது உங்களுக்கு அந்த அவங்க சிம் போட்டால் வேலை செய்யாது. அப்போ நீங்கள் சில பேர் வந்து சிம் இல்லாமல் ஃபோன் பாவிக்கலாம் தானே. அப்போ கட்டாயம் வந்து 29ஆம் தேதிக்கு பிறகு ஜனவரி 29ஆம் தேதி 2025க்கு பிறகு ஃபோன் பண்ணுறாங்க. கட்டாயம் கவனமாக பதிவு செய்த ஃபோனுகளை வேணுங்க. அந்த பதிவு செய்த ஃபோன் எப்படி வேணுலாம்னு சொன்னால் அவங்க அதில் அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீல் பண்ணியிருப்பாங்க TRCSLன்னு சொல்லி. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நிறுவனங்கள் வந்து இருக்குது. இப்போ இலங்கையை பொறுத்தவரை சில தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இருக்குது. அங்கே விற்கிற ஃபோனை நீங்கள் வேண்டலாம். அதே மாதிரி சில இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கர், சொப்ளைக், அவான்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது. அங்கேயும் வந்து நீங்கள் ஃபோன் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவங்களும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு டீலர்ஸ் தான். அப்போ அவங்களும் வந்து கட்டாயம் அதுக்குரிய ஃபோனை தான் விற்பாங்க. அவங்க அனுமதி பெற்ற ஃபோனை விற்பாங்க. அப்போ நீங்கள் அப்படியான நிறுவனங்களை வந்து பார்க்கணும். அந்த பெட்டியலில் வேணும் போது நீங்கள் இது பதிவு செய்யப்பட்டதான்னு சொல்லி பார்க்கலாம். அதை விட SMS முறையில் வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். 1909 இலக்கத்துக்கு வந்து பார்த்துக்கணுன்னா இமின்னு சொல்லி அடித்து சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதன்படி சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த இமி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்காங்க நீங்களே செக் பண்ணிக்கொள்ளலாம். வந்து அதிகமாக வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் இப்படி பதிவு செய்யப்படாத ஃபோனுகள் இல்லாமல் இப்போ நீங்கள் சில பேர் வந்து இப்போ அடித்து பார்ப்பீங்களா SMS உங்களோட ஃபோன் வந்து பதிவு செய்யப்பட இல்லைன்னு வரும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க இந்த ஃபோன் நீ 29ஆம் தேதி பிறகு வேலை செய்யாதோன்னு சொல்லி. அப்படி இல்லை. நீங்கள் 28ஆம் தேதி ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2025க்கு முதல் வந்து நீங்கள் அதுக்குள்ள ஒரு சிம் ஏதாவது ஒரு சிம்மை போட்டு நீங்கள் பாவச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபோனுகள் வந்து பிளாக் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன மாதிரின்னு சொன்னால் உங்களோட நீங்கள் பாவச்சிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய தரவுகள் அதுக்கேற்ற இமி நம்பர் எல்லாம் வந்து அவங்க ரெக்கார்ட் எடுத்திருப்பாங்க. சாதாரணமாக ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அது சம்மந்தமான ரெக்கார்டுகள் இருக்கும். அவங்க அது இல்லாமல் எடுத்துருவாங்க. அது இல்லாமல் நீங்கள் அதுக்கு பிறகு 29ஆம் தேதிக்கு பிறகு ஒருவேளை நீங்கள் பதிவு செய்யப்படாத வேறு ஒரு ஃபோன், அதாவது நீங்கள் இப்போ வேறு பாவிக்காத ஒரு ஃபோனை புதுசாக பாவிக்கும் போது புதுசாக ஒரு ஃபோனுக்கு சிம் போடும்போது அந்த ஃபோன் பதிவு செய்யப்படாமல் இருந்து அந்த சிம்முக்கு அதுக்குள்ள நீங்கள் ஏற்கனவே ஒரு காலம் சிம் போட இல்லைன்னு சொன்னாலும் அது பிரச்சனையாக வரும். ஏற்கனவே பாவிச்ச ஃபோன் சொன்னால் பாவிக்கலாம். ஜனவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் நீங்கள் ஏதாவது ஃபோன் பாவிச்சிங்கன்னு சொன்னால் சிம் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோன்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள்
அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஒருவேளை பதிவு செய்யப்படாத ஃபோனை வந்து பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ரெக்கார்ட் எடுப்பாங்க. நீங்கள் ஒரு சிம்மை போடும்போது அது சம்மந்தமான ரெக்கார்ட் அவங்களுக்கு போகும். அது சம்மந்தமாக உங்களுக்கு அறிவிப்பாங்க, நீங்கள் இது பதிவு செய்யாமல் பாவிக்கிறீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் ஒருவேளை பதிவு செய்கிறதுக்கு ஒரு டைம் தருவாங்க. நீங்கள் அதுக்குரிய ஆதாரங்களை கொடுத்து பதிவு செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு நெட்வொர்க்கை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கு பிறகு எந்த சிம் கார்டு போட்டாலும் வேலை செய்யாது. இதுதான் வந்து உண்மை. நான் அறிஞ்ச மட்டில் வந்து இவ்வளவு தான் விஷயம். இதில் வந்து பெரிய விடயங்கள் ஒன்றும் இல்லை, பெருசாக வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது இதில் தெளிவில்லைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த துறையில் கொஞ்சம் இருக்கிறபடியாக உங்களுக்கு ஏதாவது சொல்லிடும். நானும் அறிஞ்சதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளவு தான், மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை நீங்கள் பதிவு செய்யாமல் சொல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பொருள் இந்த ஃபோன் தந்திருப்பாங்க, கொண்டு அதெல்லாம் பிளாக் ஆகிருமான்னு யோசிப்பீங்க. அதெல்லாம் பிளாக் ஆகாது. 28ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த நடைமுறை வரப்போகுது. அதுக்கு பிறகு நீங்கள் பாவிக்கிற ஃபோன் பற்றி தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றது சில பொய்யான தகவல் போகுது, நீங்கள் பாவிக்கிற நெட்வொர்க்கில் கதைக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அது பொய். அது வந்து அப்படி இல்லை. அது பதிவு செய்கிறது வந்து டிஆர்சி எஸ்எல்ன்னு சொன்னால் அவங்களோட வெப்சைட்லாம் பதிவு செய்யணும். நீங்கள் நீங்கள் பாவிக்கிற தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் போய் கேட்டாலும் அவங்க அதை தான் சொல்லுவாங்க. வீணாக அலைஞ்சு தெரியாதுங்க, அதிகமாக பயப்படாதீங்க. இவ்வளவு தான் விஷயம். இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. மேலதிகமாக ஏதாவது தகவல் வேணுமென்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றது வந்து இது எல்லா தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கும் பொருந்தும் சொன்னால் டேப் இல்லையான்னு சொன்னால் எந்த ஃபோன் வகையோ இல்லையான்னு சொன்னால் தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட தொடர்புடைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் அனைத்துக்குமே வந்து இந்த முறை வந்து பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து நிறைய வந்து மாற்றம் செய்ய போகிறாங்க. அவங்களோட பதிவுகள் எல்லாம் வந்து மாற்றம் செய்ய போகிறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ நிச்சயம் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து 29ஆம் தேதி பிறகு பெறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் பதிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த தகவல் வந்து பிரியோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். கட்டாயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரும் வந்து சில பேர் குழப்பத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கும் இது சம்மந்தமான விளக்கம் வருமானம் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.